Exercise 2.7 first sum. Write the polar form of the following complex number. இந்த given complex numberக்கு polar form எழுத சொல்லிருக்காங்க. polar formனா ஒண்ணும் கிடையாது. r into cos theta plus I sin theta. இதான் ஜெனரலா polar formனு சொல்லுவாங்க. இப்ப நம்ம கொடுத்திருக்க given complex numberக்கு நம்ம என்ன செய்யணும்? rவும் thetaவும் கண்டுபிடிச்சு இந்த சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு ஒரு polar form கிடைக்கும். ஓகேவா? இப்ப 2 plus I2 root 3ங்கிற நம்பருக்கு r கண்டுபிடிக்கணும். ஆறுங்கிறது ஒண்ணும் கிடையாது, ஜஸ்ட் மேக்னிடியூட். மேக்னிடியூட்னா நம்ம எப்பவுமே நார்மலா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர்ங்கிறது 4 பிளஸ் 2 ரூட் 3க்கு ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 2 ஸ்கொயர் இன்டூ ரூட் 3 ஸ்கொயர். அப்ப 2 ஸ்கொயர்ங்கிறது 4, ரூட் 3 ஸ்கொயர்ங்கிறது 3 ஆயிடும். ஸோ 4 3s 12. ஸோ ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா 16, ரூட் எடுத்தீங்கன்னா 4 கிடைச்சிரும். அப்ப r ஓட வேல்யூ 4னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஆல்பா கண்டுபிடிக்கணும். ஆல்பா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y by x. y x அப்படின்னா என்னது? இது இமேஜினரி நம்பர், இது ரியல் நம்பர். ஜெனரலா நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி எடுத்துக்கோம்? x plus i y ன்னு எடுத்துக்கோம் இல்லையா? அதுல y by x. ஓகேவா? சோ tan இன்வர்ஸ் ஆஃப் y என்னது இங்க? 2 root 3 டிவைடட் பை xங்கிறது 2. 2 கேன்சல் ஆகி என்ன இருக்கும் நம்மளுக்கு? tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3ன்னு இருக்கும். tan ஓட வேல்யூ எப்ப நம்மளுக்கு ரூட் 3 கிடைக்கும் அப்படின்னா 60 டிகிரில கிடைக்கும். சோ 5/3. 5/3 தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 60 டிகிரின்னு சொல்லுவோம். இப்ப ஆல்பாங்கிறது 5/3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஆனா இங்க என்ன இருக்கு? தீட்டான்னு இருக்கு. சோ எப்படி இதை கோரிலேட் பண்றது அப்படின்னா நம்ம குவாட்ரண்ட் ரூலுக்கு போகணும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு என்னது? பிளஸ் பிளஸ், இது மைனஸ் மைனஸ், இது மைனஸ் பிளஸ், இது பிளஸ் மைனஸ். ஓகேவா? இத பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட், அடுத்தது இமேஜினரி பார்ட் எப்படி இருக்கு? பிளஸ் பிளஸ் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா தீட்டாவும் ஆல்பாவும் ஒன்னாவே இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப நம்ம என்ன ஆல்பா கண்டுபிடிச்சோமோ அதே தான் நம்மளுக்கு தீட்டாவும். ஜஸ்ட் அப்படியே தீட்டாக்கு பதிலா ஆல்பா, ஆல்பாக்கு பதிலா தீட்டான்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்ப நம்ம ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதை கொண்டு போய் இந்த போலார் ஃபார்ம், ஜெனரல் ஃபார்ம்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். 2 plus I2 root 3ங்கிறத இப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 4 into cos of theta. தீட்டாக்கு பதிலா நம்ம என்னன்னு எழுதணும்? வெறும் π/3ன்னு எழுதாம பிளஸ் ஒரு 2k பைய சேர்த்துக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு அப்புறம் ஒரு இப்ப சைன் வேவோ காஸ் வேவோ எந்த வேவா இருந்தாலுமே ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு அப்புறம் திருப்பி அதே வேல்யூஸ் தான் திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அதனால நம்ம என்ன செய்யணும்? இந்த 2k பைங்கிறத இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? plus I sin of π/3 plus 2k pi. Okay. K என்ன நம்பர்? K belongs to integer. Okay வா? இதுதான் இதனுடைய polar form.